அவர்கள். ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு நம் அகத்தில் அகப்படும் ரகசியம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம எப்போதுமே நம்மளுடைய மனம் வெளியில தான் போயிட்டே இருக்கு. நம்மளுடைய உள்ளத்தை நோக்கி திரும்புறதே இல்ல. அது எப்படி அப்படிங்கறத ஐயா நமக்கு விளக்கி சொல்ல போறாங்க. ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்து வரவேற்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். இறை சாதன மார்க்க இருபால் மெய் உணர்வாளர்களே, உன் அனைவரையும் மீண்டும் மீண்டும் மானசீகமாக ஒரு சேர சந்தித்துக் கொள்வதிலும் உன் அனைவரையும் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்திக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நல்லதொரு தவமாற்றி வாழ்த்துக்கள் எல்லாம் கூறி மன நிறைவோடும் அமைதியோடும் அமர்ந்திருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு அகத்துல ஒரு ரகசியம் இருக்கு. அது எப்படி அகப்படுத்துவது, கைவல்யமாக்குவது என்பது ஒரு பொருள். அப்படி என்ன அகத்துல ஒரு ரகசியம் இருக்கு அப்படிங்கிறது வேணும். நண்பர்களே, இது ஒரு ஆழமான சிந்தனைக்குரிய தலைப்பு. ஆனால் அவசியம் இதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளணும். இத்தகைய சிந்தனை இல்லாத ஒரே காரணத்தினால்தான் மனிதன் விஞ்ஞான அறிவு பெற்ற பிறகும் உயர்தர வாழ்க்கை தரம் பெற்ற பிறகும் மனதுல ஒரு நிறைவோ அமைதியோ தொடர்ந்து மகிழ்ச்சியோ கிடைக்கல இல்லையா? இன்றைய வாழ்க்கை தரத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வாழ்க்கை தரம் அல்ல, ஒரு உன்னதமான வாழ்க்கை தரம். எல்லா விதமான மின் சாதன வசதிகள் வீட்டுல, அங்கங்க போறதுக்கு வேக வாகனம் எல்லாத்துக்கும் இருக்கு. முன்னாடி எல்லாம் சைக்கிள்ல போனா அதிகம், இப்போ 2 வீலர் எல்லாத்துக்கும் இருக்கு. ஏழைன்னு யாரும் நினைக்கிறோமோ அவட்டு கூட ஒரு 2 வீலர் இருக்கு. ஓரளவு நடுத்தரத்துல இருக்கிறவங்க எல்லாரும் காரும் வச்சிருக்காங்க. ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறாங்க, குறைந்த இன்ஸ்டால்மெண்ட். எல்லாத்துலயும் எல்லா வசதியும் இருக்கு. நல்ல சாப்பாடு இருக்கு, துணிமணி இருக்கு, குடும்பம் இருக்கு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்னும் விஞ்ஞானம், இன்னொன்னு உலகளாவிய பொருளாதாரம். எல்லா நாடும் இப்ப நல்ல வளர்ச்சி. குறிப்பா நம்ம நாடு கேட்க வேண்டியதில்லை, வேகமா பொருளாதார வளர்ச்சி எல்லாம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் இருந்தும் மனதுல ஒரு நிறைவு வரல, திருப்தி வரல. நல்ல வார்த்தை திருப்தி. கிடைச்சதுல திருப்தி. ஆகவே இன்னும் ஏதாவது கிடைச்சா திருப்தி கிடைக்காதா? அந்த திருப்திக்காகவே எல்லாரும் எல்லாம் செய்யறோம். ஏன் மிகப்பெரிய தொழிலதிபர்கள், கோடீஸ்வரர்கள், அவர்களுக்கும் இன்னும் மன திருப்தி அடையல. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? வேறொரு விஷயத்த கையாளுறாங்க. சமுதாயத்துல ஏதாவது நல்லது செய்யுது இல்லையா? நல்லது செய்யணும், தப்பு கிடையாது. நல்லது செய்யுது, அதன் மூலமா பாராட்டு புகழ் பெற்று இந்த மன திருப்தி அடையலாம் என்று கருதி கொண்டு அதுவும் நிறைவேறி சேரும். அப்படி தான தர்மம் செய்து புகழுக்காக எல்லாம் செய்றாங்க இல்லையா? அவங்க மனசாவது திருப்தியா இருக்காருன்னா இல்லை. ஒரே வார்த்தையில சொல்றேன், திருப்தி வெளியில் இருந்து கிட்டாது. நீங்க ஈட்டிய பொருள், பெற்றிருக்கிற அதிகாரம், புகழ், செல்வாக்கு எல்லாம் இருந்தாலும்
திருப்தி வராது. ஏன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அதான் அவங்க ரகசியம், அகத்துல இருக்கிற ரகசியம். ஆகவே அகத்துல என்ன இருக்கு ரகசியமா, உண்மையில சொன்னா அது ஒன்றும் பெரிய ரகசியம். நீங்க எளிதா புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு விளக்குறேன். இப்போ உதாரணம், ஒரு மலர் இருக்கு, ரோஜான்னு வச்சுக்கோ. இந்த ரோஜா மலர் அழகா இருக்க தோற்றம், புறத்தோற்றம் ரொம்ப அழகா இருக்கு. அதனுடைய அகம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதனுடைய அகம் வாசனை, ரோஜாங்கிற வாசனை ஸ்மெல் பண்றோம், ரொம்ப இனிமையா இருக்கு, தோற்றம் அழகா இருக்கு. அதனுடைய அகத்தில் இருக்கிற வாசனை என்கிற தன்மை வெளிப்படுகிற போது அந்த வாசனை நமக்கு ரொம்ப இதமா இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும். அது மாதிரி ஒரு பழம் இருக்கு, சரி மாம்பழம், அது தோற்றம் அழகா இருக்கு, நிறம் அழகா இருக்கு, பார்க்க அழகா இருக்கு. இப்போ அதை சாப்பிட்றோம், அந்த சுவை எனும் அகத்தன்மை. நல்லா கவனிக்கணும், ரெண்டு அம்சம், ஒண்ணு தோற்றம், புறத்தோற்றம், இன்னொன்னு அகத்தன்மை. வெளியில இருக்கிற தோற்றம் அழகா இருக்கு, அகத்தில் இருக்கிற தன்மை இனிமையா இருக்கு. எதை பார்த்தாலும் நீங்க கொஞ்சம் இயற்கை அப்படியே விரிச்சு பாருங்க, எல்லா தோற்றங்களும் இயற்கையில எல்லா தோற்றமும் பார்ப்பதற்கு அழகு, அதை உணரும் போது இனிமை. அழகும் இனிமையும் மிகுந்தது இந்த இயற்கை காட்சிகள் அனைத்தும். பூமியில பஞ்சபூதங்கள் சொல்றோம், அதுல உயர்ந்த நீண்ட மலைத்தொடர், அடர்ந்த காடுகள், நீர்வீழ்ச்சி, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அங்க தோகை விரித்து ஆடும் மான், பான்மையில குற்றாலம் போயிடும் பயிற்சி, 2-3 மைல் நல்ல தோகை விரிச்சு ஆடு. அதே மாதிரி சென்ற மாதம் ஷிம்யா மிஷன்ல தோகை விரிச்சு ஆடு, நீங்க பார்த்துருப்பீங்க, அழகு இல்லையா? அப்ப எல்லா தோற்றங்களும் பார்க்க அழகா இருக்கு. அதை அனுபவிக்கிற போது, புலன்களை கொண்டு அனுபவிக்கிற போது இனிமையா இருக்கு, சுகமா இருக்கு. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொரு பொருளிலும் அகத்தில் இனிமை இருக்கிறது. அகத்துல என்ன இருக்கு ரகசியம்? இனிமை. ரகசியம்னு போட்டுட்டோம், ரொம்ப சிம்பிள், வேற ஒண்ணும் இல்லை, இனிமை. பழத்தில் சுவை, மலரில் வாசனை, நெருப்பில் உஷ்ணம் கூட இனிமை. குளிர்காலத்தில் நம்ம என்ன பண்றோம், நெருப்பு போட்டு காய்கிறோம், இனிமையா இருக்கு, சுகமா இருக்கு. மழை இனிமை, கடல் கரை, கடல்ல இருந்து கடலை எவ்வளவு அழகா இனிமையா பார்க்கும், மலை இனிமை. பஞ்சபூதங்களும் இனிமை. பஞ்சபூதங்களான இயற்கை தோற்றங்கள் அனைத்தும் பார்க்க அழகா, அதை அனுபவிக்கிற போது இனிமையா இருக்கு. அப்போ இந்த மனிதன் ஒரு தோற்றம், கண்ணாடியில் போய் பார்க்கிறோம், அழகா இருக்கு, அழகுபடுத்துறோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய தோற்றத்தை கண்ணாடியில பார்க்கும் போது அப்படி இப்படி திரும்பி பார்த்து, எல்லாம் முகத்தை பார்க்கிறோம், உடலை பார்க்க அழகா இருக்கு, ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா அழகு வேற படுத்தி. சோ அந்த தோற்றத்துல அவ்வளவு அழகு இருக்கு. அப்படியானால் இதனுடைய அகம் என்னவாக இருக்கு? ஒரு ரோஜால அவ்வளவு வாசனை இனிமையா இருக்கு இல்லையா? இந்த அகத்துல என்ன இருக்கும்? நிச்சயமா இனிமை இருக்கும். அகம் இனிது, எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அகம் இனிது. ஆனா நம்ம அதை உணரல. நீங்க அகம் சொன்னா மனசுன்னு எடுக்காது, மனம் அல்ல, மனதையும் கடந்த ஆழ் மனம்னு வைத்துக்கொள்ளும், அடி மனம், அகம். அந்த அகம் இன்னும் சொன்னா ஆழ்மனம் கூட இல்லை. இந்த மனம் என்பது எதிலிருந்து எழுது? உயிரின் படர்க்க நிலை மனம். படிச்சிருக்கேன், உயிரின் படர்க்க நிலை மனம் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு விளக்குல தீபம் எரியுது, சுடர், அதுல இருந்து வெளிச்சம் போகும். ரெண்டு விஷயம், ஒண்ணு தீபம், இன்னொன்னு அதுல இருந்து வெளிச்சம். தீபத்தின் படர்க்க நிலை வெளிச்சம். அந்த அப்படி புரிஞ்சுக்கிறீங்க, தீபம் படர்க்க நிலை ஏதுகிற போது வெளிச்சமா போகும், தீபமா போல வெளிச்சமா போகும். தீபத்துக்கு ஒரு எல்லை இருக்கு,
ஆனா வெளிச்சத்துக்கு எல்லை இல்லை, அது போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். சரியா? அது மாதிரி உயிர் இருக்கு, நம்ம உடல்ல உயிர் சுழன்று ஓடும். அது ஒரு தீபத்துக்கு ஒப்பான். அது வந்து மனம் என்கிற உணர்வு விரிஞ்சு வெளியில போகும். படற்கை உணர்வு, இந்த உயிரினுடைய உணர்வு புலன்கள் வாயிலாக படற்கை நிலை ஏது. அப்படி எதுனால என்ன ஆகுது? பலவற்றை பார்க்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், கேட்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அதாவது விளங்கி கொள்கிறோம். புலன்கள் மூலமாக பலவற்றை பார்த்து உணர்ந்து இது இப்படி இருக்குன்னு 5 உணர்வு நமக்கு கிடைக்கும். ஐவகை உணர்வு, புலன் உணர்வு, புலன் அறிவு சொல்ற மாதிரி. அது எப்படி கிடைக்குது? உயிர் படற்க நிலையில மனமாக புலன் வழி சென்று பலவற்றை அறியுது. அப்ப மனம் என்றால் உயிரின் படற்க நிலை. இதை நீங்க நல்லா புரிந்துக்கணும். தீபம் வெளிச்சம், உயிர் மனம். அப்படி இந்த மனம் படற்கு நிலை ஏறுகிற போது 5 புலன்கள் வாயிலாக இந்தியற்கையை கண்டும் கேட்டும் சுவைத்தும் ருசித்தும் நுகர்ந்தும் அவ்வளவு இனிமையா அனுபவிக்குது. எது அனுபவிக்குது? உயிர். இந்த அனுபவிப்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மொழி வழக்குல நான் என்று சொல்லுவோம். ஆனா இந்த உடற்கூறு ரீதியாக நீங்க ஆய்த்து பார்த்தீங்கன்னா உயிர் தான். உயிர் தான் ஆன்மா. அது மனமாக எழுச்சி பெற்று புலன்வழி படற்க நிலை எய்தி இந்த இயற்கை காட்சிகளை கண்டு அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கு. இதை சிற்றின்பம்னு சொல்றாங்க. சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நம்முடைய அறியாமையின் காரணமாக அந்த இன்பத்தை பெருக்க முயல்கிறோம் பாருங்க. அப்ப அந்த இன்பம் துன்பமா மாட்டி, அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த அகம்னு சொன்னீங்களா, அது என்ன? அகப்படணும் ஒரு ரகசியம் இருக்குன்னா அந்த தீபம் தான் ரகசியம், அந்த உயிர் தான் ரகசியம். ஏன்னா தீபத்துல வெளிச்சம் வருது, தீபத்துக்கு உள்ள வெளிச்சம் இருக்குதா? அந்த வெளிச்சம் வரலன்னு சொன்னா இயற்கையை எதையும் காண முடியாது. அது மாதிரி உயிர் ஜீவகாந்த சக்தி புலன் வாயிலாக வெளியே இருக்கிற போது பலவற்றை நாம ரசிச்சு பார்ப்போம். இந்த ரசித்து பார்ப்பது யார்? பார்ப்பது யார்? மனுஷன் அந்த காலத்துல சொல்லுவாங்க, பார்ப்பவன் யார் என்று பார்ப்பவன் பார்ப்பனன். பார்ப்பனன் யாரு? அகம். உயிர் படற்க நிலையில பலவற்றை அறியுது. உயிர் தான் அறியுதான்னா இன்னும் பார்த்தீங்கன்னா உயிர் கூட அல்ல, உயிரின் மையத்தில் இருக்கிற அறிவு. அது என்ன சொல்றோம்? கான்சியஸ்னஸ், இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ், உள்ளார்த்தமா இருக்கிற அந்த உணர்வு இருக்கு. அதுதான் உயிர் சுழற்சியின் காரணமா ஜீவகாந்தமா புலன்வழி வெளியே சென்று பலவற்றை உணர்ந்து மகிழுது. அப்ப அகத்துல என்ன இருக்கு? அகம்ங்கிறது எது? உயிர் சுழற்சியினுடைய மையம், அதான் அகம். அந்த அகத்துல என்ன இருக்குன்னு அந்த அகத்தை போய் பார்த்தாதான் தெரியும். ஆனா அந்த அகம் என்ன ஆகுது? மனம் என்ற எழுச்சியில படக்க நிலையில் போகுது, எண்ணங்களாக அலையுது. அவ யுக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதை எண்ணங்களில் இருந்தும் புலன்களில் இருந்தும் மனதை எடுத்து, என்ன பேரு? பிரத்யஹாரா. பதஞ்சலியினுடைய அஷ்டாங்க யோகத்துல சொல்லக்கூடியது பிரத்யஹாரா. அப்படின்னா withdrawal from the material consciousness. பொருள் சார்ந்த புலன் சார்ந்த உணர்விலிருந்து அதை எடுப்பது, விலக்கிக் கொள்வது, கொண்டு மனதை திருப்பணும். உயிர், உயிரின் படற்க நிலை தானே மனம். அந்த படற்க நிலைய மனதை அப்படியே திருப்புறோம். ஃபீட்பேக் சிஸ்டம் திருப்பி ஆக்கியனை அல்லது அங்க எனக்கு உயிர் சொல்றது அதுல வைக்கிறோம். வச்சு அப்படியே தியானிக்கிறோம். இந்த தியானம் அனுபவம் ஆகிற போது, இப்ப சாதாரண நம்மெல்லாம் செய்யற தியானத்துல அந்த முழுமையான அனுபவம் கிடைச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏதோ உணர்வு கிடைக்குது,
அப்பவே எண்ணங்களும் அப்படி இப்படி போகுது. அதுவும் அந்த கோயில் மணி ஓசை கேட்குது, உள்ளுக்கு பேசிக்கிறோம், ஆனா உணர்வும் இருக்குது. அது அல்ல. இன்னும் ஒடுக்கி ஒடுக்கி போக 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 என்ன அனுபவம் கேட்டீங்கன்னா, அந்த கோயில் மணி ஓசை கேட்டுட்டே இருந்தது பாருங்க, அது அப்படியே நின்றும். மணி அடிச்சிட்டு இருப்பா, நீங்க கேட்க மாட்டீங்க. என்ன அர்த்தம்? மனம் புலன்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டது, விடுவித்துக் கொண்டு உயிரை நோக்கி பயணிக்குது. அந்த உயிர் உணர்வை மட்டும் உணர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி உணர 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 என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல அதோட மையத்துக்குள்ள போயிடும். அகப்படுவது. இது பேர் தான் அகப்படுதல். இதுவரைக்கும் என்ன? புறப்படுதல். இந்த மனம் என்ன ஆகுது? புறப்படு, வெளியில போகுது. புறம்பாடுன்னு சொல்லு, புறம்போக்குன்னு சொல்லு. இந்த புறம்போக்கானத இப்ப அகம் நோக்க வைத்து, புறம்போக்கு அகநோக்காகி அந்த நோக்கத்துல நல்ல போய் 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 உயிர்ல ஒடுங்கு. அப்ப இதுக்கு கொஞ்சம் கடுந்தவம் செய்யற ஒரு அனுபவம் நமக்கு வரும், ஒரு சாதனை வரணும். அப்படி போய் அது மையத்துல ஒடுங்கு. அந்த அகம் இருக்கே, அதுல என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆனந்த உணர்வு. அதை பேரின்பம்னு சொல்றோம். சிற்றின்பம் பேரின்பம்னு சொல்லி இன்பத்தை நம்ம ரெண்டா பேசுறோம். புலன் வழி உணர்வுதெல்லாம் சிற்றின்பம். அதாவது சிறிது நேரம் சிறிது அளவு பெறக்கூடிய இன்பம் சிற்றின்பம். அது சிறிது அளவு தானே கிடைக்குது அப்படின்ட்டு அது பெருக்க நினைத்தா, சிற்றின்பத்தை பெருக்க நினைத்தா அது துன்பம். சுவையான உணவு சுவைச்சு சாப்பிடும், இது சிற்றின்பம். நல்ல சுவையா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டா அந்த இன்பம் துன்பமா மாறுது. ஆனால் இந்த அகத்துல இருக்கு பாருங்க, உயிர் சுழற்சியுடைய மையம், உள் மையம், உள் மையம் உண்மை, ட்ரூத்னு சொல்றாங்க. அந்த உள் மையத்துல அடக்கம். அடக்கம் அமர் அருள் உயிக்கும். அருள்னா என்ன? பேரானந்தம், பேரின்பம். இந்த இன்பத்துல சலிப்பு இல்லை, சோர்வு இல்லை, அளவோ முறையோ இல்லை. அது பேரின்பம். ஒரு எட்டர்னல் அண்ட் இன்ஃபினிட்டிவ் ஹாப்பினஸ். இப்ப அது அகப்படுது. அகப்படுதுன்னா அதை அனுபவமா ஆக்குறோம். அப்ப ரகசியம் என்ன? அகத்தில், அகம் என்றால் உயிர் மையம். அந்த உயிர் மையத்துல என்ன இருக்கு? சிவம், அதாவது ஆனந்தம். சிவம் ஆனந்தம் இருக்கு. இதுதான் ரகசியம். அப்ப இதை உணர்ந்து அப்படியே பேரின்பம். இப்ப பேரின்பத்தை அனுபவிச்சதுக்கு சிற்றின்ப நாட்டம் இருக்கும், ஆனா வெறி இருக்காது. சுவையான உணவை நாடி சாப்பிடுவான், ஆனா சுவையான உணவு தான் வேணும்னு அடம் பிடிக்க மாட்டான். வெறித்தனம் இருக்க. சிற்றின்பத்தை தவிர்க்க சொல்லல ஆன்மீகம், ஏன்னா அதுவும் தேவைதானே. ஆனா அளவு முறை தானா வரும். உங்களுக்கு குரல்ல ஒரு பாடல், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடுக்கில் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. இந்த ஆமை தன்னுடைய 4 கால்களையும் தலையும் உள்ள வாங்கி வச்சு, ஓடு மட்டும். அந்த ஓட்டை யானை மிதிச்சாலும் ஆமைக்கு மரணம் இல்லை. இந்த 5 உறுப்புகளையும் உள்ள எடுத்து பாருங்க. அதே மாதிரி ஒருமையுள், ஒருமைன்னா அங்க ஓடு, ஆமை ஓடுது ஒண்ணு. நாம ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கில் ஆற்றி. இங்க 5ன்னா 5 புலன். 5 புலனையும் அடக்கக்கூடிய சக்தி கிடைக்குமானா 7 பிறவிக்கு அது ஒரு மேன்மையை தரும். ஆனா என்ன? புலனை அடக்க முடியும். நேரடியாக யாரும் ஒன்னோட உங்க நாக்கை நீங்க அடக்க நினைத்தால் அலையும், அடக்க முடியாது. அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர், அடக்க முடியாது. அதுவா அடங்கணும். எப்படி அடங்கும்? இந்த மாதிரி உள்ளுணர்வை நோக்கி பயணித்து அங்க ஒரு பேரின்பத்தை உணர்ந்துட்டோம். கையில பேரின்பத்தை வைத்துக் கொண்டு இந்த புலன் வழியாக சிற்றின்பத்துக்கு அவன் அலைய மாட்டான். இப்ப உணவு தர்றீங்க. இப்ப நான் 4 நாள் கோயம்புத்தூர் இருந்தேன். அவர் பாலு அவங்க வீட்டுல தங்கியிருந்தேன். ரொம்ப சுவையான உணவு, 3 நேரம் சமைச்சு கொடுத்தாங்க.
ஏன் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், அந்த ஹோட்டல்ல சுவை அப்படி. கொஞ்சம் தான் நான் சாப்பிடுவேன். ஆனா கண்ணை மூடி அந்த 10, 15 நிமிஷம் சுவைத்து சாப்பிட்டேன். நாக்குல அவ்வளவு சுவை. பாருங்க, இந்த சுவைத்து சாப்பிடுதல்னு ஒண்ணு இருக்குல்ல. எத்தனை பேர் சுவைச்சு சாப்பிடுறோம்? சாப்பிடுறோம். சுவையான உணவை சமைச்சு வைக்கிறாங்க. முதல் வாய் அப்புறம் பேசிக்கிட்டு எப்போ பேசிட்டு சாப்பிடுறோம், டிவி பார்த்துட்டு சாப்பிடுறோம்னா இந்த நாக்குங்கிற சுவையில 100க்கு 100 மனம் போகும். கண்ணு டிவியை பார்க்குது, காது சப்தத்தை காக்குது, அப்பவுமே அங்க ரிஃப்ராக்ட் ஆகுது. அங்க ஒருமுகப்படலை. அப்ப சிற்றின்பத்தில் கூட மனிதன் ஏன் முழுமையான ஈடுபாடோடு செய்ய முடியலன்னு சொன்னா பழக்கம். ஆனா இப்போ உள்ளுக்கு பேரின்பத்தை உணர்ந்துட்டோமா, இப்ப சிற்றின்பத்துக்கு வர்றோமா, அதுல முழுமையாக ஈடுபடும். பேரின்பத்தை உணர்ந்தவன் சிற்றின்பத்தை தேடி போகல, சுவையான உணவு சாப்பிட்றான். நல்ல மலரால அழகுபடுத்தி இருக்கு, விளக்கு வச்சு மலர்றான், ஸ்மெல் பண்றான், கண்ண மூடி தியானத்துல இருக்கிறான், ஊதுபத்தி ஸ்மெல்லு, மலர் ஸ்மெல் எல்லாம் வருது, அதை என்ஜாய் பண்றான். முதல் முறையா ஏதாவது ஒரு புலன் வழி இன்பத்தை அனுபவிக்கிறான். ஒரே ஒரு புலன், ஒரு காட்சியை பார்க்கிறான், இயற்கை காட்சி, அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கான், எண்ணங்கள் இல்லாம பார்க்கிறான். அப்படி பார்க்கிற போது இந்த ஆன்மா இருக்கே, அந்த அழகான காட்சியோட லயமாகும். இது பேர் தான் ஆன்மலயம். உணவோடு லயம். எது? ஆன்மா. ஆன்மா ஆன்மா லயிக்குது. ஒரு இசை லயம். இசைன்னா அது லயம். இசை அப்படியே கேட்டு இருக்கிறோம். இசைனா நாதம். அப்படியே கேட்டுக்கோ. இந்த நாதம் ஆயிடும் பிரம்மமா. நாத பிரம்மம் எல்லாமே பிரம்மமாயிடும் புலன் வழியே. நீங்க புலன்கள் மூலமாகவே இறைநிலை உணர்வு பெறும். ஆனால் என்ன வேணும், ஒரு தடவையில 5 புலன் ஒரே புலன். சாப்பிடுறீங்களா? நாக்குல மட்டும் மனசு. தியானத்தில் கூட இங்க உணர்வு பெறுவீங்க. அங்க என்ன உணர்வு? அழுத்தம். சர்மத்தின் மூலமாக பெறக்கூடிய அழுத்தம் என்கிற உணர்வுல இருக்கும். மீதி 4 புலன் பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் இல்லை. அழுத்தம் என்கிற ஒரே அந்த ஒரே உணர்வு இருக்கும்போது அது சிற்றின்பத்து சமமான இன்பம். ஆனா எப்போ அந்த அழுத்தம் எதனுடைய அழுத்தம்? உயிர் சுழற்சியினுடைய அழுத்தம். சொல்லும் போது ஒரு தள்ளும் சக்தி வரும்னு அடிக்கடி சொல்லுவோம். ஃபேன் சுத்துது, காற்றை தள்ளுது. அப்ப என்ன ஆகுது? சுழற்சின்னு இருந்தால் தள்ளும் சக்தி, ரிபல்சிவ் ஃபோர்ஸ் தானா. அப்ப இங்க உயிர் சுழற்சியில நீங்க மைண்ட போக்கஸ் பண்ண, அப்ப என்ன ஆகும்? அங்கிருந்து ஒரு தள்ளும் அழுத்தம் என்கிற உணர்வு. அப்ப பாருங்க, உணர்வில் ஒரு உணர்வு அப்போ நிக்குது. அப்போ அது தியானம்னு சொல்ல முடியும். தியானம் என்றால் உணர்வையும் கடறணும். இந்த அழுத்த உணர்வு இருக்கே, அதையும் கடந்து உயிர் மையத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்க அழுத்தம் இல்லை. அப்ப என்ன இருக்கு? சுகம் மட்டும். அங்க வெளி, உயிரின் மையம் வெளி, ஸ்பேஸ். அங்க பஞ்சபூத தன்மை இல்லை, பொருள் தன்மை இல்லை. அப்ப என்ன தன்மை? அந்த வெளியில என்ன தன்மை இருக்குன்னு கேட்டீங்கன்னா அளப்பரிய ஆனந்தம். பிரபஞ்சத்துக்கு அப்பால் எல்லையற்று இருக்கிற சித்தவெளி. அது எந்த ஒரு அணுக்குள்ளும் வெளியே இருக்கு இல்லையா? உயிர்க்குள். உயிர் என்பது என்ன? சுழற்சி, சக்தி துகள்களின் சுழற்சி. அதோட மையம் வெளி, ஸ்பேஸ், சிவம். அது அங்க போய் அடங்கு. அதான் அடக்கம். அமர் அருள் உயிர்க்கும். அங்க என்ன ஒரு ஆனந்தம் வந்து. சரி, இதெல்லாம் வந்ததுனால என்னாச்சுன்னா இனி இன்பத்தை பெருக்கவோ அமைதிக்காகவோ வெளியில் நான் செய்வதற்கு ஒண்ணுமில்லை என்கிற புரிதல். அதாங்க ஞானம். நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஐ ஹவ் நத்திங் டு டூ ஃபார் மை பீஸ் அண்ட் ஹாப்பினஸ். அப்ப நான் என்ன செய்யணும்? சும்மா தான். உனக்கு மகிழ்ச்சி வேணுமா? அவங்கள பார்த்து ஒவ்வொருத்தரை பார்த்து கேட்க, அம்மா, ஐயா, உங்களுக்கு அமைதி வேணுமா? ஆமாங்க சார். மகிழ்ச்சி வேணுமா? ஆமாங்க சார். ஒன்றும் செய்யாது. செய்யாமல் பெறக்கூடிய ஒரே அனுபவம் அமைதியும் ஆனந்தம். செய்து பெறுவது சிற்றின்பமும் தொடர்ந்து துன்பமும். நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம்.
எல்லா மனிதரும் வேகமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதை செய்யறோம், இது செய்யறோம். ஏன்? மகிழ்ச்சிக்காக, அமைதிக்காக இல்ல, சிற்றின்பம் கிடையாது, தப்பு இல்லை. ஆனா சிற்றின்பத்துல அளவோடு நிக்கிறோமா? முறையோடு நிக்கிறோமா? இல்ல. ஏன்னா இன்பம் இந்த மனசுக்கு நிறைய வேணும். நதி கடலை நோக்கி ஓடுது, அணை கட்டுறாங்க, நிறுத்திட்டாங்க. மனம் நிக்குமா? நதி நிக்குமா? அப்படியே அணைய கடந்து ஓடும், ஓவர்ஃப்ளாய் ஓடும், ஓடிக்கிட்டே இருக்கும். என்று கடலில் சங்கமிக்கின்றதோ, அந்த முழுமை அடைந்ததும் அப்புறம் அது போடும். அவர் மனம் என்ற நதி புலன் வழி ஓடுது. அப்படி ஓடும்போது அணை கட்டணும். எப்படி சுவையான உணவு அதுக்கு கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ண, அது என்ன பண்ணுது? சாப்பிட்டுட்டு பத்தலை. ஏன்னா மனம் தேடுவது பேரின்பம். அப்ப இன்பத்தை பெருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டு துன்பமாய் நல்லா புரிச்சுக்கணும். ஆகவே இப்ப நாம யோகிகள் ஏன் தவம் பயிர்க்கிறோம்? தவத்தினுடைய நோக்கம் என்ன? அகம், உயிர் மையம். அங்க என்ன இருக்கு? வெளி. வெளிதான் அனைத்துக்கும் மூலம். ரோஜாவுக்கு மூலமும் வெளி. ரோஜா எப்படி இருக்கு? அழகா இருக்கு, வாசனை இனிமையா இருக்கு. அப்ப அழகுக்கும் இனிமைக்கும் எது மூலம்? வெளி. அந்த எல்லையற்ற வெளி தன்னை ஒரு பின்னமா, ஒரு பிராக்ஷனல் ஸ்டேட். ஒரு பொருள்னா பிராக்ஷன் தான். ரோஜாவே இத்தனோண்டு இருக்கு. அந்த இத்தனோண்டு இருக்கிற ரோஜா மூலமா அந்த எல்லையற்ற வெளி தன்னுடைய அழகை காட்டு, ரோஜாவா காட்டு, தன்னுடைய இனிமையை காட்டுது, ரோஜாங்கிற வாசனையா காட்டு. அப்படி காட்டினாலும் இட் இஸ் பிராக்ஷன். சிறிது நேரம், காலையில மலர்ந்தது, மாலையில வாடிச்சு. ஒரு 8 மணி நேரம் வாசனை கொடுத்தது, அப்புறம் நோமோ. அப்ப வெளி தன்னை வெளிப்படுத்துகிற போது பின்ன நிலையில் வெளிப்படுத்துகிறது. புரிந்து கொள்ளும். பின்ன நிலை ஆயினும் அது இன்பம். ஆனா சிறிது நேரம், சிறிது அளவு போலத்தான் அனுபவிக்கும். இந்த மனசுக்கு என்ன வேணும்? பேரின்பம், அளப்பரிய இன்பம். அது இதுவரைக்கும் எங்க இருந்து கிடைச்சது? பொருட்கள், மனித உறவுகள், ஆண் பெண் நட்பு. ஆகவே அங்கு தேடு, தேடி பெருக்க முயலுது, அது துன்பமா பெரியுது. இப்ப நாம என்ன புரிந்து கொள்ளணும்? இந்த மனம் உண்மையில் தேடுகிற பேரின்பம், அளப்பரிய இன்பம் நம் அகத்தில் இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி. பிரம்மங்கிற வார்த்தைக்கு என்ன பாருங்க, பிரம்மாண்டம்னு சொல்ற சில விஷயத்த பார்த்தா எங்க அப்பா என்ன பிரம்மாண்டம் அப்படின்னா மிக பெருசுன்னு. பிரம்ம அம்சம் சொல்றோமா? பிரம்ம உற்சவம். இந்த பிரம்மத்துக்கு எத்தனை அர்த்தமா இருக்கு? உற்சவம், விழா, கொண்டாட்டம். பிரம்ம முகூர்த்தம், அந்த பிரம்ம நிலை முகூர்த்தமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. சாந்தி முகூர்த்தம் சொல்ற மாதிரி பிரம்ம முகூர்த்தம், பிரம்மாண்டம். அப்ப இந்த பிரம்மங்கிற வார்த்தை எதை காட்டுது? பூரணம், முழுமையானது, எல்லையற்றது, பெரிதிலும் பெரிதானது. அந்த பிரம்மம் அகத்துல பிரம்மாஸ்மி, நம்ம அகத்துல இருக்கு. அகம், அகம் பிரம்மாஸ்மி. அகம் என்ன? உயிர் மையம். உயிர் மையத்துல என்ன இருக்கு? பிரம்மாண்டம், அழகு, மிகப்பெரிய காட்சி. பிரம்மாண்டம்னா என்ன? மிகப்பெரிய. ரோஜா சின்னது, ரோஜாவே எவ்வளவு அழகா இருக்குன்னா இந்த பிரம்மத்தை கண்டீங்கன்னு என்ன ஆகுது? அதுதான் இங்க நான் என்னுடைய அகம், அது உங்களுடைய அகம். ஒவ்வொருடைய அகமும் பிரம்மாண்டம், அவ்வளவு அழகு, அவ்வளவு இனிமை. இத வச்சுக்கிட்டு இங்க வச்சுக்கிட்டு இங்க வெளியில என்னெல்லாம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாயே ஞான தங்கமே. ஆனா ஞான முட்டாள்களேன்னு சொல்லணும். நம்ம மேல அன்பு கொண்டு ஞான தங்கமே. நீங்க என்னப்ப புரிச்சுக்கிறீங்கன்னா, நான் ஏதோ பேசுறதுக்கோ நீங்க ஏதோ கேட்கறதுக்கு வரல, ஒரு விஷயத்தை கேட்க வந்தீங்க. அது என்ன அப்படின்னு நல்லா கேட்டுட்டு அப்படியான்னா அது பெறுவதுக்கு முயலணும். இப்போ உணர்ந்தவர்களோடு சொல்வதில்லை. அம்மா ஐயா ஏன் கஷ்டப்படுறீங்க? உங்களுக்குள்ள அவ்வளவு இருக்கு, உங்களுடைய அகம் இருக்கே, அது பூரண அழகு, பூரணத்துவம்.
உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அது ஒண்ணு தரும். நீ வெளியில அலைய வேண்டியதே இல்லை. அப்ப என்ன வேணும் இப்போ? இதை உண்மையில நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை உண்மையில ஏத்துக்கிட்டீங்கன்னா, இனி செய்ய வேண்டியது பொருத்தை தேடுவதன் நிறுத்த கூட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. எதுக்கோ பொறுத்து அலைகிறமே வேண்டாம். நம்ம வைத்துப்பாட்டுக்கு போவோம். நம்முடைய அடிப்படை தேவைகளையும் அடிப்படை வசதிகளையும் தக்க வைப்பதற்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த அளவு சம்பாதிச்சுட்டு இருக்கிறோமா, மனசு அப்படியே அமைதி. சரி, இனி எனக்கு ஒரு குறையும் இல்லை, போதும், எனக்கு மாதம் அவ்வளவு சம்பளம் வருது, நாங்க குடும்பத்துல 4 பேருக்கு நல்ல சாப்பாடு, துணிமணி, ஒரு மோட்டார் பைக் எல்லாம் இருக்கு. இல்லையே இருக்கு, கார் இல்லையே, வேண்டாம். கார்ல போறதெல்லாம் மகிழ்ச்சியா போகல. ஒரு கார் உனக்கு கார் கட்டாயம் தேவைங்கிற ஒரு சூழல் ஏற்படுமானால் கார் வாங்குற வசதியும் உன்னை தேடி வரும். இதான் ரகசியம். உண்மையில் இந்த ஆன்மாவுக்கு கார் தேவைன்னு நினைக்கிறேன். ஒரு வியாபாரி கடை வச்சிருக்காரு. பக்கத்துல அந்த பக்கம் ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கடை வச்சிருக்காரு. இந்த பக்கம் 50 கிலோமீட்டர் தாண்டி தொழிற்சாலை வச்சிருக்காரு. செலவு இந்த 3 இடத்துக்கு அவர் போக வேண்டியது. தொழிற்சாலை, இந்த கடை, அந்த கடை. அப்ப இவர் டவுன் பஸ்ல ஏறி போயிட்டு இருக்க முடியாது. அப்ப அவருக்கு ஒரு கார் தேவை. பாருங்க, உண்மையிலே இந்த ஆன்மாவுக்கு கார் தேவை, அவரால் வாங்க முடியும். எப்ப இந்த ஆன்மாவுக்கு என்ன தேவையோ அது அவனுக்கு கிட்டும். அவன் அலைய கூட வேண்டாம். அவன் சும்மா சிந்திச்சா போதும் என்ன பண்ணணும்னு அவனுக்கு காட்டி கொடுக்கும். அவன் கார் வாங்கி அப்படிலாம் வாங்கியிருக்கேன். அதை வச்சு நான் ஏன் அனுபவம். இப்ப எனக்கு அவசியம் இல்லை, நான் எங்கேயும் போறது இல்லை. ஆகவே கார் ஓட்டுறதுக்கு போச்சு 10 வருஷம். என் பையன் வச்சிருக்கான். எனக்குன்னு ஒரு சொந்த கார் தேவையில்லை. அப்படியே மீறி நானும் மனைவி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும், பையன் கார் எடுத்து போயிட்டாலும் ஒரு கால் டாக்ஸி எடுத்துக்கணும், போதும். இல்லைங்க அங்கேயும் அப்பப்போ போறப்ப ஒரு சொந்தமா இன்னொரு கார் வாங்கினா இல்லை. சரி வாங்கியாச்சு, எனக்கு ஒரு டிரைவர் வேணும், நான் ஓட்ட முடியாது. இப்போ எவ்வளவு செலவு, மாசத்துல எத்தனை நாள் போயிடுவோம், எத்தனை திருமணம் வரும். அன்னைக்கு பையன் இருந்தா கூட்டு போறான், இல்லை ஒரு கால் டாக்ஸி ஒரு 200-300 முடிச்சது. அதை விட்டு 10 லட்சம் 15 லட்சம் கார் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? அவனுக்கு வேணும் வச்சுக்கிறான், தொழில் செய்யறான். இப்படி மனசை நீங்க பக்குவப்படுத்தி போதும், எனக்கு இப்போ ஒரு குறையும் இல்லை அப்படின்னு உங்களை நீங்க சமாதானப்படுத்தி ஆஸ்வாசப்படுத்தினீங்கன்னா உங்க மனசு எப்படி இருக்கும்? ரிலாக்ஸ் ஆயிடும். இந்த ரிலாக்ஸேஷன் கண்ணை மூடுறீங்க, அப்படியே அமைதியா உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு ஆக்கில துரியத்துல மூச்சு எடுத்துக்கிட்டே கவனிக்கிறீங்க. இப்ப சமாதானம் வந்து போச்சா? தவம் பண்ணுவது மனம் அலை இல்லையா? எதை பத்தி தேவையில்லாம நினைக்கலையா? என்ன மனம் தானா நீங்க அடக்கல, அது தானா. இதுதான் பியூட்டி. இந்த மெடிடேஷன் இருக்கிற பியூட்டி என்ன தெரியுமா? தானா, வித்தவுட் எஃபர்ட். தியானத்துக்கு நான் எந்த முயற்சியும் எடுக்கல. நான் எடுத்த முயற்சியெல்லாம் புரிதல். எதை பற்றி? போதுங்கிற புரிதல். ஒரு குரு மூலமா அவருடைய பேச்சை கேட்டு கேட்டு, ஆமா இல்ல உண்மையிலே இதுக்கு மேல தேவையில்லை தானே அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிதல்ல உறுதியா நின்றுட்டீங்கன்னா தவத்துல மனம் தானா நிற்கும். நான் இதெல்லாம் அனுபவிச்சு சும்மா ஏதோ உங்கள்கிட்ட பேசிட்டு இந்த பொழுத போக்கணும் நான் பேசவே வரல. என் உணர்வுகளை உங்களோட நான் ஷேர் பண்ண. திஸ் இஸ் கால்ட் லவ். ஐ ஆம் ஷேரிங் மை நாலேஜ், மை விஸ்டம், மை லவ் வித் யூ. உங்களோட நான் ஷேர் பண்ண. யான் பெற்ற இன்பம் நீங்க எல்லாரும் பெறணும். இன்னைக்கு காலையில மாலையில எனக்கு கூட வேலை இல்லை, அப்படியே உட்கார்ந்த அமைதியா பேரின்பமா எனக்குள்ள இருக்கு. இதே ராதாகிருஷ்ணன் ஒரு காலத்துல வியாபாரி, என்ன நான் இவ்வாறு அலைஞ்சவன். கடனுக்கு பொருளை கொடுத்துட்டு வசூலுக்கு போவேன். 1000 ரூபாய் வசூல் தர வேண்டிய 300 ரூபாய் தரும். நான் சொல்ல முடியல 1980, 81 அந்த காலங்கள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு 1000 ரூபாய் கலெக்ஷன் கொடுக்கும், 300 ரூபாய் கொடுக்கும். எப்படி இருக்கும்? 300 ரூபாய் கொடுத்துட்டு 2000 ரூபாய்க்கு ஆர்டர் போடுவான். எப்படி இருக்கும்? அதெல்லாம் அடக்கி வச்சுட்டு இந்த நாய் மாதிரி தேவையில்லாத விஷயத்த தேவைன்னு கருதிட்டு பணம் பணம் அலைந்த பிசாசு. ஆனா காலம் சேர்ந்து 84ஆம் ஆண்டு மகிழ்ச்சியை சந்திக்கிற போது அவர் என் சிந்தனை தூண்டுறார்.
அப்ப எனக்கு 35 வயசு, இளைஞன். அவருடைய பேச்சு அது என்னை ஈர்க்குது, என் சிந்தனையை தூண்டுது. எங்க அப்பா அம்மா செய்த புண்ணியம், நான் சிந்தனை செய்ய வல்லவனாக இருந்திருக்கிறேன். பதிவு கேட்டதை உள்வாங்கி சிந்திக்கிற வல்லமை எங்களுடைய பெற்றோர் மூலமா கிடைச்ச கரு அமைப்பு பதிவு. சிந்திக்க தொடங்குறேன், வியாபாரத்தை படிப்படியாக குறைக்கிறேன். 1-2 கடையை நான் க்ளோஸ் பண்ணேன். பணம் நமக்கு தேவைக்கு தானே வேணும், அதுக்கு மேல ஏன் தேவையில்லாம அலைவானே. இப்ப மனம் அலைத குறைக்குது, இப்ப தியானத்துல நிக்குது. என் மனம் நிற்கிற போது அங்கு இறைவனாகவே மாறுகிறான். இதான் செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷன். இந்த செல்ஃப் இருக்க நான்கிறது அது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட்ல இறைவனாக மாறி நிற்கிறது. இறைவன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நத்திங் பட் ஆனந்த். இறைவன் பெயர் சொல்ல அல்ல. முருகன், பெருமாள், விநாயகன், சிவன் என்றெல்லாம் பேர் வைக்கிறோமே, அந்த பெயர் சொல்ல அல்ல இறைவன். அது இறை தன்மை. இட்ஸ் நாட் காட் பட் காட்லினஸ். நோ காட் பட் காட்லினஸ். அத இறைவன் இல்லை, மாறாக இறை தன்மைதான். அப்ப என் மனம் அடக்கும் போது இறைநிலை உணர்வு எப்படி இருக்கு? ஆனந்தமா இருக்கு. அதனுடைய தன்மை என்ன? ஒரு பிளிஸ்ஃபுல்னஸ். ஆத்மா ஆனந்த சொரூபம், ஆத்மானந்த சொரூபம். கிருஷ்ணன் கடைசி அர்ஜுனன் சொல்றான், ஆகவே அர்ஜுனா, இந்த ஆன்மா இருக்கே, இந்த அல்லது நான் இருக்கேனே, அது உடல் மன இயக்கத்திற்கு உட்பட்டதல்ல. இட் இஸ் நாட் பாடி, இட் இஸ் நாட் மைண்ட். The soul is not body, not mind. நான் இருக்கிறேனே, this self, அது உடல் மன இயக்கத்திற்கு உட்பட்டது இல்லை அர்ஜுனா. அது ஆன்மா. ஆன்மானா எல்லையற்றது மட்டுமா? அது ஆத்மானந்தம்ங்கிறார். வெறும் ஆத்மா இல்ல, ஆத்மானந்த சொரூபம். அதனுடைய சொரூபம் என்ன? ஆத்மாவுடைய சொரூபம் ஆனந்தமய, a state of blissfulness. That is inherently within you, Arjuna. It is within you. இதை ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்றார். The kingdom of God is within you. இறைவனுடைய ஆளுமை, ஆட்சி உன்னுள் நிகழ்கிறது. என்னால் உள்ள போனா ஆனந்த நிகழ்ச்சி. பரமானந்தம் சொல்றோம். பரம் ஆனந்தம், பரமானந்தம். பரம் என்றால் எல்லையற்ற ஸ்பேஸ், வெளி. அது எப்படி இருக்கு? ஆனந்தம். அந்த எல்லையற்ற வெளி எங்க இருக்கு? எங்கும் இருக்கு, என் உயிரின் மையத்தில். ஆகவேதான் குண்டலினி தியானம். உயிர் மையத்தை நோக்கி பயணிக்கிறது தான் குண்டலினி தியானம். சிறுக சிறுக பயணித்து ஒரு நாள் உள்ள அடங்கும். இந்த பயணம் தடையின்றி போக வேண்டுமானால், அகப்பயணம், அகப்படுவதற்கு தடையின்றி போக வேண்டுமானால் புறத்தில் இருந்து விடுபடணும். புற கவர்ச்சியில் இருந்து, பற்றுகளில் இருந்து விடுபடணும். அப்ப அதற்குரிய சிந்தனை தெளிவு வேணும். ஆனா அடிக்கடி முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஞாபகம். எதுவும் எனது இல்லை என்று புரிந்து கொள்ளுவோம். ஏன்னா நமக்கு ஆசைனால நிறைய ஈட்டி, பொருள் செல்வம், கல்வி செல்வம், புகழ், செல்வாக்கு, இதெல்லாம் செல்வம். இதெல்லாம் ஈட்டி கட்டி காக்கணும். கடும் பற்று சொல்றோம், விடமாட்டேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் கலைஞர் கருணாநிதி மாங்கையில சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கலையே. எவனி பாருங்க, அரசியல்ல அழுத்த அரசியல்வாதி வயது முதிர்ந்த நிலையில கூட தன் மகனை துணை முதல்வராக தான் வச்சிருந்தார், தளபதியா தான் வச்சிருந்தார். அரசன் ஆக்கல, மகனுடைய சூட்டலை பார்த்து அவர் உதாரணம் சொல்ற. ஏன்னா அவ்வளவு பற்று. மகனுக்கு என்ன அதிகாரமா கொடுத்தாலும் முதல்வர் நான் தானே முதல்வர். அந்த முதன்மை, ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரும் இழக்க தயார் இல்லை. தன் மகனுக்கு கூட மகனை சுட்டலை. கலைஞர் இல்லை, எல்லாருமே அவரை பார்த்தா நான் கொடுக்க மாட்டோம். என் முதன்மை நான் எப்படி இழப்பேன்? இந்த முதன்மை எங்க இருந்து கிடைச்சது? வெளியிலிருந்து கிடைச்சது. வெளியிலிருந்து நான் முதன்மை கிடைச்சிருக்கு. ஆனா முதன்மை அகத்திலிருந்து கிடைக்கும். அகம் என்னது? வெளி, எல்லையற்றது. அதான முதன்மை.
முழு முதற் பொருள்னு பேரு. சுத்தவெளிக்கு நல்ல தமிழ் இறைவனுக்கு முழு முழு முதற் பொருள், முழுமையான முதன்மையான பொருள். அதுவே உன்னுடைய அகம். அப்படி ஏற்கனவே முழுமையா தான் இருக்கிறேன், முதன்மையா தான் இருக்கிறேன். எதுக்கு போட்டி? இந்த புறவலத்துல போட்டி போட்டு முதன்மைக்காக டு கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க். நோ நீட் டு கெட் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆல்ரெடி இங்க தான் இருக்கு. உன்னுடைய அகம் முதன்மை, முழுமை, முழு முதற் பொருள், தெய்வம். அப்ப நான் வெளியில என்ன முதன்மை ஆக்கிறதுக்கு நான் போட்டி போட அவசியமே இல்லை. அப்ப எப்ப நான் புரிஞ்சுக்கிட்டனோ என் மனசு இப்போ போட்டி இல்லாத மனசு, அரசியல் தரம் இல்லாத மனசு. இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் அண்ட் காம்படிட்டிவ். இட்ஸ் நாட் காம்படிட்டிவ் மைண்ட். நோ கம்பேரிட்டிவ் மைண்ட். only compassion. நீ கவனிக்க, நல்ல கவனிச்சா போறாது, புரியணும், சிந்திக்கணும். சிந்தித்து புரிந்து தெளிவு பெற்று செயல் திருத்தம். தேவையில்லாததை தேடாதீங்க. இக்னோரிங், யூ ஜஸ்ட் இக்னோரிங். நமக்கு தேவை 3 நேரம் உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, கணவன் மனைவி நட்பு, ஒரு நல்ல சமுதாய இணைப்பு, அடிப்படை வசதிகள். யார்கிட்ட இல்லை? இத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, உங்க யார்கிட்ட இல்லை? நான் சொல்றதெல்லாம் இருக்கு. ஆனா இருக்கிறதுல திருப்தி அடையாம, உங்களை திருப்தி அடைவதற்காக கற்பனையான தேடல் திருப்தி தராது. காணல் நீர் எப்படி தாகத்துக்கு ஆகும்? நம்ம எதை தேடுறோம்? காணல் நீரை தான் தேடுறோம். அனுபவத்துக்கு கொண்டு வர முடியாத சொத்துக்களை சேர்க்கிறோம். அனுபவிக்க முடியுமா? அதெல்லாம் இந்த புலன்கள் மூலமா எதெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் அனுபவம். மீதியெல்லாம் இருக்குங்கிற ஒரு செருக்கு, இருக்குங்கிற எண்ணம். நான் பெரிய கோடீஸ்வரன் ஒரு எண்ணம். ஒரு எண்ணம் எப்படி மகிழ்ச்சியை தர முடியும்? எண்ணம் மகிழ்ச்சிங்கிறது தொடர்பு. சிற்றின்பம் மகிழ்ச்சியை தரும். தொடர்பு, பொருள் தொடர்பு, மனித உறவு. இப்ப இன்பத்துக்கு ஒரு தொடர்பு, உறவு இருந்தாலும் இன்பம். 10 கோடி நான் சம்பாதிச்சேன், 100 கோடி சம்பாதிச்சேன், 100 கோடியோட தொடர்பு கொள்ள முடியும். இதுதான் கற்பனை, காணல் நீர். இது நீ நல்லா புரிஞ்சுட்டு, நான் சொன்ன அடிப்படை தேவைகள், அடிப்படை வசதிகள், தக்க வைக்கக்கூடிய மாத வருமானம் வந்து கொண்டிருக்கிறதா, ஈட்ட முடியுமா? போதும். நீயா தேடி போக. அது வந்தா சொல்லு. அதுவும் நீங்க வச்சுக்காதீங்க, கொடுங்க. நிறைய வருதா, நிறைய கொடுங்க. கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு என்ன இருக்கு? அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மாண்டம் இருக்கு, பிரம்ம முகூர்த்தம் இருக்கு. சாந்தி முகூர்த்தம் இல்லை, அதையும் கடந்து பிரம்ம முகூர்த்தம். நாத பிரம்மம் இருக்கு, உங்களுக்கு நாதம் இருக்கு. ஓம் சொல்றமே, அந்த ரீங்காரம் பண்ணி அந்த முடிவில் அப்படியே கவனிங்க. அந்த நாதம், ஓம் என்று எழுந்த நாதம் பிரம்மமா ஒடுக்கி ஒரு ஆனந்த உணர்வு. அதனால்தான் மந்திரங்கள்ல அந்த இயற்கையான ஒளி இருக்கு, பிரபஞ்ச ஒளி. பிரபஞ்சத்துல ஒரு சப்தம் இருக்கு, அதான் ஓங்காரம். அது இந்து மதத்துல மட்டும் சொல்லலீங்க, கிறிஸ்துவ மதத்திலே சொல்லியிருக்காங்க. ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது. See the beauty. ஆதியில் ஒரு வார்த்தைன்னு போட்டாங்க, அது சின்ன மொழிபெயர்ப்பு பிழை. அது வார்த்தை அல்ல, சப்தம். சவுண்ட அவங்க வேர்டுன்னு போட்டாங்க. ஏன்னா இயேசுநாதனுடைய மொழி ஹிப்ருல சொன்னதை இவங்க இட்டாலியில டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல கடைசியில தமிழ்ல வரும்போது அது வார்த்தைன்னு ஆயிடுச்சு. ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது, ஆதியில் ஒரு சப்தம், நாதம் இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அந்த நாதம் பிரம்மமாய் இருந்தது, பிரம்மத்திடம் இருந்தது. அது இயேசுநாதர் சொல்றதுக்கு முன்னாடி எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய வேதமே சொல்லிடுச்சு, ஆதி நாதம். ஆமா, ஓம்காரம். சார் அந்த நாதம் எப்படி இருக்கும்னு ஒருத்தன் கேட்டான்.
அந்த நாதம் அதாவது சப்தத்துக்கு மாத்திரைன்னு சொல்லுவாங்க, சவுண்ட் ஃப்ரீக்வன்சி. அந்த மாத்திரை அளவு இருக்க மிக குறைந்த அளவு, அதை விட குறைந்த சப்தம் இல்லை. அதான் நாத பிரம்மம். அப்ப அது எப்படி விளக்குறதுன்னு சொல்லும் போது இந்தியாவில் என்ன பண்ணாங்க, முதல்ல அதிக மாத்திரை உள்ள சொல்ல எடுத்தாங்க. ஓங்கிறது அதிக மாத்திரை. தமிழ்ல 18 மெய்யெழுத்து. அதுல 3 உண்ட: வல்லினம், இடையனம், மெல்லினம். அதாவது இனம்னா ஜாதி. இந்த சப்தத்துல மிக மிக மென்மையானது ஞெஞென்ன நம்மன, குத்திட்ட ஞெஞென்ன நம்மன 6. அதுலயும் மென்மையானது மா போட்டு குத்து போட்டுருங்க. ங்கிறது குறைந்த மாத்திரை உள்ள சப்தம். கூடிய மாத்திரை ஓ. ரெண்டையும் இணைச்சு உள்ளுக்கு ஓம் சொல்லும் போது கூட அது இன்னும் அழுத்தத்துக்காக ஆ ஊ ஓங்காரமா எழுந்து அப்படியே அது சப்தம் அடங்கும் போது கடைசி அவர சப்தம் இருக்கு. அதான் நாத பிரம்மம். அதை உள்ளுக்கு அப்படியே கண்ணை மூடி அந்த ஓங்காரத்தை கொடுத்து சைலண்ட் ஆகும்போது நீ அதை ஃபீல் பண்ணுவீங்க. அது எப்படி இருக்கு? பிரம்மம், நாதம் பிரம்மம் ஆகும்போது எப்படி இருக்கு? ஆனந்தமா இருக்கு. டோட்டல் சைலன்ஸ். டோட்டல் சைலன்ஸ்ங்கிறோம். ஆனா அங்க என்ன கேக்குது? ஆனந்தம். எப்படி? நாத பிரம்மமாக, ஓங்காரமாக. இந்த ஓம்ங்கிறது வெறுமனே கேட்டுட்டு இருக்கிறது, அதுல ஒடுங்கணும். அத என்ன பண்ணாங்க நம்ம நாட்டுல, முழுக்க முழுக்க நீங்க விநாயகர் அகவல் தான் எடுத்தீங்கன்னா குண்டலினி யோகம். ஓம் நம சிவாய அந்த மந்திரம் சொல்லும். எந்த மந்திரம்? அது இந்து மதத்தினுடைய மந்திரம் அல்ல. வேத காலத்துல இந்து மந்திரம் கிடையாது. அது ஒவ்வொரு சக்கராவையும் தூண்டுறதுக்காக கீழே இருக்கிற குண்டலினி சக்தியை மேல இங்க துரியத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த ஓங்காரத்தோடு இணைத்து சில சொற்கள் நம சிவாயா 5 மையங்களை புரியும். அது மாதிரி ஓம் நமோ நாராயண நமஹா, அது ஒரு ஓங்காரத்தை புரியும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீங்க உடனே திரும்பி நான் அங்க கூட்டிட்டு போறேன்னு நினைக்காது. நமக்கு குண்டலினி ஞானம் கிடைச்சதுனால இது எதுவுமே தேவையில்லை. இதுதான் பியூட்டி. குண்டலினி ஞானம் கிடைக்காத காலத்துல எப்படியாவது இந்த உயிரை மேல கீழே மூலாதாரத்துல மையம் கொண்டிருக்கிற உயிரை மேல ஆக்கி நிலையும் துரியத்திலும் கொண்டு வருவதற்காக சில மந்திர உச்சாரணங்களை கொண்டு வந்தோம். குறிப்பா 52 பீஜ அச்சரங்கள். பீஜம், அந்த பீஜாட்சரங்களை தொகுத்து ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில தொகுத்து அதை உச்சரிக்கிற போது அது கிரியா ஆயிடும். கிரியா யோகம் பண்ணி நாளடைவுல வேலை. நமக்கு அப்படி இல்லை. நொடியில் அடியில் கை வைத்து ஏற்றினானே நந்தியே. அந்த உயிரை நொடியில் அடியில் கை வைத்து நம்ம அப்படித்தான் தீட்சை கொடுக்கிறோம். அடியில கை வச்சு நொடியில குண்டலினி சக்தியை மேல ஏற்ற எளிய முறை குண்டலினி யோகா பை வேதாத்திரி மகிழ்ச்சி வந்துருச்சு. சரி, இங்க வந்த பூர்வமே நீங்க கொஞ்சம் உச்சரிச்சுட்டே இங்க கவனிங்க. இன்னும் அழுத்தம் போடும் இருக்கட்டும். ஆக இப்ப என்ன நான் சொல்லிட்டு வரேன், நம்முடைய உயிர் மையத்தில் நாதம் பிரம்மமாக இருக்கு. அது ஒரு இசை போல, ஹார்மனி, ஒரு இதம், நேச்சுரல் ரிதம். அங்க அப்படியே ஒடுக்கிட்டோம்னா அந்த ரிதம் இருக்கு, அப்படி ஆனந்தம் வரும். சரி, அதெல்லாம் முடிச்சோம், வரோம், சாப்பிட்றோம். இங்க சாப்பிடும்போது அப்படியே கண்ணை மூடி இட்லி சட்னி. முறையா இட்லி அவ்வளவு சுவையா இருக்கு. ஏன்? இந்த நாதம் பிரம்மமாயிடுச்சு. பேசல, என்ன சுவை, என்ன அழகு. முதல்ல அழகை ரசிக்கிறவங்க. நான் அடிக்கடி கேட்பேன், உங்களை எத்தனை பேர் கடற்கரையில் போய் நின்றுட்டு கடலுடைய முழு அழகையும் ரசிச்சிருக்கு? கடல் எவ்வளவு அழகு. கடல்ல போய் கரையில நின்று அங்க வர நுரையில காலை வச்சு விளையாடிட்டு போயிடும். அந்த கரையில நுரையா வரும். அந்த நுரையில காலை வச்சு விளையாடிட்டு போயிடும். ஒரு இடத்துல தனியா உட்காந்து
ஒரு மேட்ல. நான் கன்னியாகுமரி போனோம்னு சொன்னா நண்பரோட தான் போவோம். நல்ல ஒரு பாறையை செலக்ட் பண்ணி மேலே ஏறி உட்காந்து அப்படியே கடலை பார்த்து பறந்து விரிந்து ஆழ்ந்து ஆயிரக்கணக்கான அலைகளோடு ரீங்காரம் பண்ணிட்டு ஓங்காரம் பண்ணிட்டு வரும். அந்த இசையை கேளு. கடல் ஓசை இருக்கே, கடல் அலை ஓசை. குறிப்பா கன்னியாகுமரி கடல்ல அலை பயங்கரமா திருச்செந்தூர் தூத்துக்குடியை விட கன்னியாகுமரி கடல்ல அலை வீசி ஜாஸ்தியா. அதுல இருந்து ஓசை வரும், அலை ஓசை. கண்ண அந்த ஓசையை கேட்டுட்டே அப்படி இருக்கும். முதல் முறையா புலன்கள்ல மனம் ஒடுங்கி அந்த ஓசைனா ஓசை மாற்றம். காலையில சூரிய உதயம் கன்னியாகுமரி, அங்க இருந்து அதை அப்படியே வேற எதுவுமே நினைக்கல. அந்த குங்கும ஆரஞ்சு கலந்த நிறம் அப்படியே மேல என்ன அழகு, அதை மட்டும் ரசிக்கிறது. நண்பர்களே, ரசிக்க பிறந்தவர்கள் தான். அவங்க இந்த இறைவன் ரகசியம் தெரியுங்களா? இயற்கை அந்த மூல இறைவன் தன்னை பல பல அழகான காட்சியா வெளிப்படுத்தி அதை ரசிக்கிற மனிதனாகவும் வெளிப்பட்டு, மனிதனுக்கு மட்டும்தான் ரசிக்க தெரியும். நாய்க்கு என்ன தெரியும்? சந்தனை பார்த்து ரசிக்குமா? நேற்று முழு நிலம் நம்ம ரசிச்சோம். அப்ப அந்த இயற்கை மூல இயற்கை இருக்கிற ரகசியம் தன்னை பல பல வடிவங்கள் அழகா வெளிப்படுத்தி அதை ரசிக்கக்கூடிய 5 புலனோடு கூடிய மனிதனை உருவாக்கி ரசனை தன்மையை கொடுத்திருக்கு. ஆனா முட்டா பசங்க மனுஷன் ரசிக்கல, ரசனை உணர்வு இல்லையே. சொல்லுங்க, இருக்கா? முழுமையான ரசனை இல்லை, ஏதோ ரசிக்கிறோம், உடனே மாறிடுது ரசனை. முழுமையா ரசிக்கணும். அப்படி ரசிச்சீங்கன்னா அந்த சிற்றின்பம் பேரின்பமா மாறும். ரசனை அது இசை சப்தம் இருக்கே, நாத பிரம்மையா, அது பேரு இசை. உங்களை இசைய வைக்குது. டைவர்ட்டா இருக்கிற மனசை இசைய வைக்குது. ஒரு குழந்தை தாளாட்டு தூங்குது, இசை. அந்த இசையோடு இசையும் போது இந்த நாதம் பிரம்மமாயிடும். உள் பேச்சுல அடங்கிடும், அகம் அகப்படும். எப்படி பேரின்பம். உனதாங்க இதுதான் ஆன்மீகம். எஸ், நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா அதே நேரத்துல கடுமையா ஓடுறேன். இந்த 4 நாள், இந்த 5ஆம் நாள் கோயம்புத்தூர்ல, திருப்பூர், காங்கேயம், அங்கங்க காலையில எழுந்து காலையில 5 மணிக்கே போயிடணும். அப்பதான் அடுத்த ஊருக்கு போக முடியும். நைட்டு 9 வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா அங்க வேற விரசங்கள் எதுவுமே இல்லை. மக்கள் அன்பு காட்டுறாங்க. போற இடத்துல ஒரே அன்பு. மழையில நான் நினைச்சேன், ஆனா சளி பிடிக்கல. ரொம்ப சந்தோஷம். ஆனா ஓட்டம், ஒரே ஓட்டம். நேற்று முந்தா நாள் கோயம்புத்தூர்ல கடை வீதியில போயிட்டு மதியம் சொன்ன மாதிரி அலைஞ்சோம். ஆனா அந்த அலைச்சல எந்த டயர்டும் ஆகலை. இதெல்லாம் ஒரு பாக்கியம். நான் அடிக்கடி நினைப்பேன், நான் எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த வேதாத்திரி மகிழ்ச்சியை சந்திச்ச பிறகு எனக்கு எவ்வளவு பாக்கியம். இந்த பிறப்பு இருக்க ரொம்ப அர்த்தம் முடியுதா, பாக்கியம் முடியுதா எனக்கு. அப்ப நினைப்பேன், எனக்கு ஒரு அற்ப மனிதன் நான். இவ்வளவு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கேன். இவ்வளவு அன்பர்கள் நம்மளை சந்திக்க வர்றாங்க. அவங்களுக்கு கிடைக்காத கிடைக்கும். என்ன வேணும்? இவ்வளவு நேரம் சொன்ன பாருங்க, போதும் எனும் மனமே பொன் செய்யும் மருந்து. அந்த இடத்துக்கு நீங்க வரும். அது ஒரு மருந்து, பொன் செய்யும். அந்த என்ன பொன் செய்யுது? உள்ளுக்கு இருக்கிற அந்த பேரானந்தத்தை அடைக்கக்கூடிய மருந்து, மருந்து மருந்து. வாழ்க்கை நிறைய சொல்லிட்டு ஏதாவது வேணுமானா சிந்திப்போம். நான் நிறைவு செய்யறேங்கம்மா. ஏதாவது கேள்வி? நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பா சொன்னீங்க ஐயா. நம் அகத்தில் அகப்படும் ரகசியம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான கருத்து. என்னன்னா, நம்ம புறத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கணும். ஆசைகள் எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அகத்துக்குள்ள போறது. அதாவது சும்மா இருக்கணும், அதுக்கு முன்னுமே செய்ய வேண்டாம். செய்யாம இருக்கிறது தான் பேரின்பம் அப்படிங்கிறீங்க. செஞ்சு செஞ்சு கஷ்டப்படுறது சிற்றின்பம். துன்பத்துக்குள்ளேயே நம்ம ஆளாகிட்டே இருக்கிறோம்.
அப்போ நம்ம ஆழ்ந்து போகணும் அப்படின்னோம்னா நம்ம ஆன்மாக்கு தேவை என்ன அப்படின்னா மனம் சமாதான நிலை வரணும். அப்ப தன்னாலே அது மனம் அடங்கும். அந்த உணர்வை நீங்க உங்க வாழ்க்கையில கிடைத்த உணர்வை தான் எங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கிறீங்க. இப்ப எப்படி கார் இருந்தது, இப்ப எனக்கு தேவையில்லை, எனக்கு வேணும்னா கால் டாக்ஸில போறோம், இல்லைன்னா பையன் கூட போறோம். இப்ப கடைசி வரை மனிதன் வந்து வேணும் 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 வேணும்னு பிடிச்சு பிடிச்சு ஓடி 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 ஓடிதான் அந்த அமைதி நிலையை இழக்கிறாங்க. அந்த பேரின்ப சுகத்தை நீங்க உணர்ந்ததை நாங்களும் உணரணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்திருக்கீங்க. அதாவது இப்போ நாங்க அழுத்தத்தை உணர்றது கொஞ்ச நாள்ல அதுவும் அடங்கி அமைதி நிலை, அந்த நிலைக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த சந்தோஷம் அத உண்மையிலே நீங்க சொல்ல சொல்ல எங்களுக்கு அது மேல ரொம்ப ஒரு இது இருக்கு. அதுக்கு என்ன வேணா பயிற்சி பண்ணணும். ஆனா தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா புறத்துல இருந்து விடுபட்டு விடுபட்டு மனம் அகத்தை நோக்கி ஒரு நிலை திரும்பும்போது கண்டிப்பா அந்த நிலை கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இசை கூட அந்த இசைய வைக்குது அப்படிங்கிறீங்க. அந்த ஓம் நமச்சிவாய் அந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம அருத்தந்தையோடது ஒரு நொடியில நம்மளுக்கு ஆகினியில கொண்டு வந்து உணர வைக்கிறாங்க. அதுவும் உங்களை மாதிரி பேராசிரியர்களோட உரை எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம எல்லாருமே ஐயா மனதார வாழ்த்துவோம். துரியத்துக்கு வந்துடலாம். ஞானரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மேன்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஐயா நம்மளுக்கு விளக்கியிருக்கதே ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. அதுல எதுவும் உங்களுக்கு அதவில்ல சந்தேகம் இருந்தா மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அறிவிப்பு. நாளைக்கு காலையில வந்து வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு 5 மணிக்கு தன ஆகர்ஷண சங்கற்பம் நடைபெற்றுட்டே இருக்குது. புதிய அன்பர்களா இருந்தீங்கன்னா அந்த ஐயாவோட அந்த உரை இருக்கு யூடியூப்ல, எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அதை கேட்டுட்டு கலந்துக்கோங்க. 5 மணிக்கு வெள்ளிக்கிழமை சாந்தி தவம் தன ஆகர்ஷண சங்கற்பம். இப்ப மார்கழி மாத நிகழ்வு மிக சிறப்பா போயிட்டே இருக்குது. அதுலயும் 4 மணில இருந்து 7 மணி வரை அனைத்திலும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க போல. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா அந்த மல்டிபிள் அந்த திறமை தான் மதிக்கப்படுது. வெளி உலகத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டே ஒரு வேலைன்னு இல்லை. இப்ப யாரை பார்த்தாலும் வந்து ஒரே நேரத்துல 4 வேலை செய்யறோம், 5 வேலை செய்யறோம் அப்படின்னு வந்து அறிவை வந்து பெருக்கிட்டே தான் போறாங்களே தவிர யாருமே வந்து இந்த மாதிரி குறுகி குறுகி ஒரு இதுல புலன்கள்ல வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிறது யாருக்குமே வரமாட்டேங்குதுயா. அந்த அறிவை கூட்டிட்டே போறதுதான் நல்லதுங்கிறாங்க. அது ஏன் அந்த ஒரு மனநிலை இருக்கு? நீங்க அடுத்தவங்களை விடுங்க, உங்களுக்கு இது கிடைச்சுதா? அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க அப்படி சொல்றாங்க, அவங்களெல்லாம் விடுங்க. வாட் அபவுட் யூ? உங்களால அப்படி விட முடியுதா? அது இல்லைங்கய்யா, விட முடியுதுன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆனா விடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு வேணா சொல்லுவேன். புரிஞ்சீங்க, நல்லா புரிஞ்சீங்கன்னா பெரிய முயற்சி இல்லாம விடப்படும். புரிதல் இருக்கு. நாம சொன்னதுக்கு தனியா உட்காந்து சிந்திங்க, ஆமாவா ஆமாவான்னு கண்டுபிடிங்க. ஆமான்னு சொன்னா தெளிவாயிட்டீங்கன்னா அதுல உறுதியா இருங்க. வெளியில மற்றவங்களுக்காக நீங்க வாழாதீங்க. பண்ணாதான் அப்ரிசியேட் பண்ணுவாங்கன்னா அந்த அப்ரிசியேஷன் வேண்டான்னு முடிவு. உங்களை அப்ரிசியேட் பண்ண வேண்டியது யாருன்னா நீங்க தான். கண்டிப்பா. சரிங்க, சரி சரி. ஓகே. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிரேட் கீதாமா அட்மிட் கொடுத்திருக்கேம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு என்ன டவுட்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன்னும் போது இப்ப நான் அந்த மார்கழி மெகா தவமா வந்து நான் அந்த காப்பு கட்டி எடுத்திருக்கிறேன் ஐயா. என் பையனுக்காக ஒரு இதுக்காக நான் எடுத்தேன். நல்லா 10 நாள் செஞ்சீங்க. நேத்து என்ன ஒரு லேசினஸ் வந்துருச்சுன்னா, தூங்குனது லேட் ஆயிடுச்சுங்களா, காலையில எழுந்திருக்க முடியல. அதனால அந்த ஒரு இது வந்து லேசினஸ்னால இன்னைக்கு நான் எதுவுமே செய்யல.
அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டா நிறைவேறதுக்குள்ளவே அது ஒரு லேசினஸ்னால அதை கண்டினியூ பண்ணாம விட்டுடுறேங்க ஐயா. நான் ஒரு ஒரு வேண்டுதல் நாள் வைக்கிறேன். அம்மா ஒரு நாள் விட்டு போச்சேன்னு கவலைப்படாதீங்க, பழையபடி தொடருங்க. கீழே விழுந்துட்டேன்னு விழுந்தே கிடக்க கூடாது, உடனே எழுந்துரும். எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனம் வரும், டிஸ்கன்டினியூ வரும், பரவாயில்ல, பழையபடி தொடரும், பழையபடி தொடரும். அது குற்ற உணர்வு கொள்ள வேண்டும். அப்புறம் ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த தவம்லாம் இருக்கு, அதுக்கு டைரக்ஷன் இருக்குதுங்களா? கிழக்கு நோக்கி இருக்கணும், மேற்கு நோக்கி இருக்கணும், அத மாதிரி? அப்படி ரொம்ப கட்டாயம் இல்லைங்க, ரொம்ப கட்டாயம் இல்லை. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்க கிழக்க பார்த்து உட்காரலாம், மேற்க பார்த்து உட்காரலாம், வடக்கு, எல்லா திசையும் உட்காரலாம், கட்டாயம் இல்லை. ஓ சரிங்க ஐயா, சரி சரிங்க. சரிங்க ஐயா, இது போதும், நான் மியூட் ஆயிட்டேங்க. அது என்ன கிரேட் கீதா? அது ஒரு இதுக்காக வச்சேன், அதுக்கு அப்படியே அந்த ஜூம்ல ஃபுல்லாவே. இப்படியே வாங்க, தொடர்ந்து வாங்க, நீங்க கிரேட் ஆயிடுங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஜி ஜி வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன்மா. ஒரே சொல்லுங்கம்மா, அன்மிட் கொடுத்திருக்கேன், கேளுங்கம்மா. இப்போ நம்ம பிரார்த்தனை அந்த இது வேண்டுதல் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம வேண்டிட்டு இருக்கிறோம்ல, வாழ்த்து போட சொல்றோம் இல்லைங்களா ஐயா? அது வந்து அது வாழ்த்து, வாழ்த்து நீங்க வாழ்த்து, அது சங்கல்பமும் வாழ்த்தும். அது வேண்டுதல் நினைச்சாலும் தப்பு இல்லை, பிள்ளைகள் நல்லா இருக்கணும் வேண்டுதல் தப்பு இல்லை, வேண்டுங்க. இப்போ நாம சங்கல்பம் வைக்கும் போது பிள்ளைகள் வந்து நல்லா வரணும், அவங்க இந்த வேலையில அவங்க வரணும், இந்த பிள்ளைங்களோட இந்த டேட்ல வந்து அவங்க மேரேஜ் ஆயிருக்கணும் அப்படின்னுட்டு நாம சங்கல்பம் வைக்கலாமா? இல்ல நம்மளோட நோக்கி நமக்கு மட்டும்தான் சங்கல்பத்துல வைக்கணுமா? அவங்களுக்கு சங்கல்பம் வைக்கலாங்கம்மா, அது நிபந்தனை எல்லாம் போடக்கூடாது, ஒரு அன்கண்டிஷனல் சங்கல்பமா இருக்கும். எப்படி? அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எதுனா சொல்லுங்களேன் ஐயா. இப்போ என் பையன் கட்டாயம் டாக்டர் ஆகணும் என்று சங்கல்பிக்கிறேன், கட்டாயம் டாக்டர் தான் ஆகணும் அப்படி கூடாது. குழந்தைகள் இன்னும் இப்படி ஆகணும், நல்ல ஒழுக்கமா இருக்கணும், நல்ல படிக்கணும், நல்ல தொழில் போகணும், அவ்வளவுதான். டாக்டர் நீங்க மென்ஷன் பண்ணணும், அது போட்டீங்கன்னா கண்டிஷன்டு பிரேயர், அன்கண்டிஷனல் பிரேயர், நிபந்தனை இல்லாத பிரார்த்தனை. ஓ சரிங்க சரிங்க. அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம இதுதான் வேணும்னு நாமளே முடிவுல இல்லாத போது அவனுக்காக அவன் வேண்டணுமா? இப்ப நான் வந்து அவன் பையனுக்காக அங்க பாருங்கம்மா, உங்களுக்காகவும் நீங்க வேண்ட வேண்டியது இல்லை, இன்னது வேணும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க. என்ன சொல்லுங்க, என்னுடைய வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கு வேண்டிய சூழல் உருவாகட்டும், அமைதியும் மகிழ்ச்சி. அப்ப நம்ம சரௌண்டிங்ஸ் அமைதிப்படுத்தி கொடுத்துருவாங்க. ஆமா, இயற்கை பண்ணி கொடுக்கும், நீங்க அதை கவனிக்கணும், இயற்கை பண்ணி கொடுக்குறது நீங்க கவனிக்கணும். ஓகே ஓகே ஓகே. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிமா, வாழ்க வளமுடன்மா. அடுத்து ஜா அம்மா அட்மிட் கொடுத்திருக்கேம்மா. ஜா ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நல்லா உங்களுடைய அப்படியே ஆணித்தனமா சொன்னீங்க எல்லா விஷயத்தையும், ஒவ்வொரு விஷயமும் நீங்க அனுபவிச்சனாலதான் எங்களுக்கு வந்து அது ரொம்ப உள்ள ஊடுருவுதுன்னு நினைக்கிறேங்க. உண்மையிலேயே இன்னொன்னு என்னுடைய சந்தேகம் என்னன்னா, இப்ப நான் சாந்தி தவம் பண்ணும்போது என்னன்னா ஆகினை ஆக்டிவேட் ஆகுதுங்க. சாந்தி பண்ணும்போது நம்ம சாந்தி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாலும் அப்படி ஆக்கினை ஆக்டிவேட் ஆகுறது தப்பு இல்லம்மா. அது ரொம்ப இப்ப எனக்கு டிஸ்டர்ப்டா இருக்க மாதிரி, இப்போ நான் தலை வலி எனக்கு, சரி நான் போய் சாந்தி பண்ணலாம்னாலும் அது இறங்க மாட்டேங்குது, ஆக்னேல் தான் ஆக்டிவேட் ஆகுது. சாந்தி ட்ரை பண்ணுங்க, மூச்சு நல்ல பிரீத்திங், தண்டுவிட சுத்தி பண்ணி மூலாதாரத்திலேயே மனசை வச்சு தண்டுவிட சுத்தி பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. மற்றபடி ஆக்கினையில வரதுனால தப்பு இல்லை, வரதான் செய்யும். அதே மாதிரி இப்ப நார்மலா நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு சில நேரத்துல அந்த ஆகினை இருக்குது இல்லைங்கயா, அது வந்து ஆக்கினையில வருது நல்லதுமா. நெற்றிக்கண் வேலை செய்யுது, ஞானக்கண் வேலை செய்யுது,
ஓகேங்க, ஓகேங்க. எனக்கு அது ரொம்ப நாளா ம். டவுட் இருந்துச்சு. இடையில ஒரு நாள் ஃபுல்லாவே அப்படி இருந்துச்சு எனக்கு. அது எனக்கு தலை பாரமா இருக்கிற மாரி நலப்படமா கஷ்டமா இருந்தா நீங்க இருந்துச்சு. கட்டாயம் அஸ்வினி முத்திரை போட்டு சாந்தி பண்ணணும். ஓகே, ஓகேங்கய்யா. அப்புறம் இன்னொன்னு சந்தேகம் வந்து இப்போ அம்மா சொன்னாங்கல்ல இதுக்கு முன்னாடி, இந்த மாரி நான் வேண்டிக்கிறேன் அப்படின்றது. நார்மலா ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. விசுவலைஸ் பண்ணலாம். நமக்கு என்ன தேவைன்றது விசுவலைஸ் பண்ணா கிடைக்கும். அந்த மாரிலாம் சொல்றாங்க இல்லைங்கய்யா? அது எப்படிங்கய்யா? பண்ணுங்கம்மா, பண்ணுங்க. ம். அதுல அடிமை ஆயிடக்கூடாது. ஏன்னா கரெக்ட். நமக்கு வந்து ஏதாவது வேண்டுனது கிடைச்சுன்னா ம். பல பேர் அதிகமா கேட்க ஆரம்பிச்சு. ஆமா. கரெக்ட் தாங்கய்யா. கரெக்ட் தான். ஆனா ஒரு வேண்டுதல் கான்செப்ட் சொல்றாங்க வேண்டாமை விசுவல். இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்ல. கரெக்ட். வேண்டுதல் வேண்டாமை. நோ பிரேயர். ம். ம். ஓகேங்கய்யா. வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசை நீங்க உருவாக்கணும். ம். அவதான் சீக்கிரம் மேல வர முடியும். வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ம். ஓகேங்கய்யா. ஒரு மனசை நீங்க உருவாக்கணும். சிந்தனை செய்து உருவாக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்க. முன்னாடிலாம் வந்து இப்ப ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா, இந்த நபரால எனக்கு வந்துச்சு. அந்த நபர் அந்த மாரி என் மைண்ட் அவங்களால தான் அப்படி ஆச்சு அப்படின்னு இருந்துச்சு. இப்ப அத வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு, ஒரு நீங்க பேசுனீங்க. அது மாரி அ அந்த எந்த நபரையுமே உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு ட்ரை பண்றேன். அந்த மாரி அந்த நபரால தான் ஆச்சு அந்த இன்சிடென்ட்ன்றது ட்ரை பண்ணி ஏதோ நம்மளுடைய தவறுனால தான் அப்படி தீதும் ஆகுது. நன்றும் பிறர் தர வாரா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எல்லாம் உங்க செயலுடைய விளைவு தான். ம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே. அதான் ட்ரை பண்றேன். ஒரு சில நேரத்துல அந்த அமைதியா நல்லா ஃப்ரீயா இருக்கீங்க அந்த மாரி நெனச்சா. ஆனா எல்லா நேரமும் அந்த மாரி இருக்க முடியல. அந்த மாதிரி வரும்போது முக்கியமா நினைங்க. எல்லாரும் துன்பம் கொடுக்குறாங்கன்னா நான் யாருக்கோ துன்பம் கொடுத்துருக்கேன். அந்த விளைவு ம். வந்து அப்படியே அவர் மூலமா இன்னொருத்தர் மூலமா நமக்கு வருது ம். அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் என்ன கொடுத்துருக்கேனோ அது திருப்பி என்கிட்ட வரும். வரும்போது ஒரு நபர் மூலமாகவோ ஒரு நிகழ்ச்சி மூலமாகவோ வரும். அது ம். இன்பமோ துன்பமோ அது ஜஸ்ட் அக்செப்ட். ம். அது அப்படியே எடுத்துதான் ஆகணும். வேற வழி அதை ஏற்று போராடவோ அதனால அவரை வெறுக்கவோ ஒதுக்கவோ கூடாது. ம். சரி, இப்போ ஓகே. இன்னொன்னு இப்போ இப்போ நன்றிம்மா. இவங்கலாம் இருக்காங்க இல்லையா? ஹலோ. ஐயா சொல்லுங்கம்மா. இன்னொரு சந்தேகம். இப்ப நம்ம அந்த நீதித்துறைலாம் இருக்காங்க இல்லைங்கயா? அப்ப போலீஸ்காரங்க அந்த மாரிலாம் இருக்காங்க. அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து அடுத்தவங்கள தண்டனை தான் குடுக்குறாங்க. பட் ஆனாலும் வந்து அதுங்க பதிவா வருமா அது? வராது, வராது, வராது. ஒரு நீதிபதிக்கு அவர் தண்டனை கொடுத்தா அந்த அவருக்கு பாவம் கிடையாது. ம். போலீஸ்காரன் கைதியை அடிக்கிறான்னா அதனால அவனுக்கு பாவ பதிவு கிடையாது. ஓகே, ஓகேங்க. ஓகே. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஆதிலட்சுமி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இப்போ வந்து பெண்கள் வந்து அந்த மார்கழியில கலந்திருக்கும் அந்த தவத்துல மார்னிங் இப்போ 3 நாட்கள் அந்த வரும்போது அது எப்படிங்க அது தடைகளா பாக்குறதா இல்ல ஆமா, இதுல அது தடை இல்லை. அந்த 3 நாள் நல்ல ஓய்வு பிரச்சனை இல்லை. சரிங்கய்யா. இப்போ நமக்கு இது பண்ண இந்த பிரபஞ்ச சக்தி வந்து நல்லா நம்மளால ரிசீவ் பண்ண முடியுதுங்க. அப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து பாடி ஹீட்டா இருக்கு. ஒரு ஸ்டமக் எல்லாம் ஃபுல்லான மாதிரி இருக்கு. பாடி ஒரு மாதிரி ஹீட்லயே இருக்க மாதிரி இருக்குங்கய்யா. அதுக்கு என்னங்க பண்றது நம்ம? அது தவக்கடல். ஒரு நாளைக்கு 2 நேரம் தலையோடு தண்ணி விட்டு குளிக்கலாம். குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணி குடிக்கலாம். அது தவக்கடல். அதுக்கு உடலை குளிமைப்படுத்திக்கணும். மோர் குடிக்கலாம். மோர் அப்ப அது நம்ம சரிங்க. அது சரிதானுங்களே. அந்த ஹீட் நமக்குள்ள அந்த ஹீட்டோட இருக்கிறது சரிதானுங்களாங்க? வரும். அது பேரு தவக்கணல் வரும். சரி. அது அப்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா குறைக்கிறதுக்கு மோர் குடிங்க, இளநீர் குடிங்க, நல்ல குளிர்ந்த நீர்ல நீராடுங்க. அப்படி ஃபீல் பண்ணீங்க. கஷ்டம்னு ஃபீல் பண்ணணும். சரிங்க. கஷ்டமா இல்ல. அது வித்தியாசம் என்னடா ஹீட் இருந்துகிட்டே இருக்கே, ஸ்டமக்லாம் ஃபுல்லான மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஹெவியா இருக்கு என்ன அப்படின்ற ஒரு டவுட் தான் இருந்துட்டே இருக்குங்க. அது எதனால? நீங்க குறைவா சாப்பிடணும். இனிமேல் சாப்பிடும்போது சாப்பாடு குறைக்கணும்.
இல்ல அந்த மாதிரிதான் ஆகுது. அது குறைவாதான் எடுக்க முடியுது. பாடியில ஹீட்டும் இருக்கு. அது குறைவாயிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும்போது ஓரளவு பரவாயில்லன்ற மாதிரிதான் இருக்குங்கய்யா. அதுதான் நல்லது. சரியா மாதிரி வருது வந்து கரெக்ட் தானே? இல்ல நம்ம தப்பா எனக்கு என்ன சந்தேகம் இல்ல வந்துருச்சு. இல்ல இல்ல அதெல்லாம் சரிதான். சரி, சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றிங்க. ஓகே. நன்றி அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரெட்மி அன்மிட் கொடுத்துருக்கியம்மா. ரெட்மி. ரோஹிணி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ம். ஐயா, காலையில இப்ப ஏர்லியரா எந்திரிச்சு இப்ப மெடிடேஷன் பண்றோம்ல சார் ஐயா. இப்ப வந்து எப்படி? 4:30 மணி இப்ப ஏர்லியரா நம்ம மெடிடேஷன் பண்றோம் இல்லையா காலையில. அது வந்து ம். எனக்கு ஒரு அரை மணி நேரம்னா என்னால பண்ண முடியுது. ஒரு 3/4 மணி நேரம் பண்ணா நான் என்ன அறியாம அப்படி தூங்கிடுறேன். இது வந்து ஏதோ அது அது என்ன தப்பு ஒண்ணு இல்லை, நேச்சர் தான். நீங்க ஆ, நல்லா ஒடுக்கும் போது, அது அதிகாலையில் பண்ணும்போது ஆ, கொஞ்சம் தூக்கம் வரும். வந்து அந்த தூக்கத்தை தூங்குங்க, தப்பு இல்லை. ஓகே. அது ஆ, ஆழ் மனசுல நீங்க வந்து அடங்கி போறது. அப்படியா ஐயா? ஆ, அப்படி தூங்கிட்டா தப்பு இல்லை. ஓகே ஓகே. தலையே அப்படி சாஞ்சிருது. அதுக்கப்புறம் திருப்பி எந்திரிச்சு அப்புறம் கவனிக்கிற மாதிரி ஆயிருது. அப்படிலாம் வரும், எல்லாருக்கும் வரும், அப்படியா? எல்லாருக்கும் வரும். ம். ஓகேயா ஓகேயா. நன்றிங்க. அதுதான் கேட்பேன். ஓகே. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ரெட்மி அன்மிட் கொடுத்துருக்கேம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் கேள்வி அதை கேட்க வந்து அவங்களும் முன்னாடி இருக்கவங்களும் அதே கான்செப்ட்ல தான் கேட்குறாங்க. இந்த சீக்கிரம் எழுந்துக்கிறது சம்மர்ல இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல் இருக்கு ஐயா. இந்த நேரத்துல பனி ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப சீக்கிரம் எழுந்துக்கிறோம். சம்மர்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல் சரி, இருக்கு ஐயா. சம்பந்தம் வச்சிருவோம் உங்களுக்கு. ஹெல்த்தி வைஸ்னு பார்த்தா அதுவும் இங்கெல்லாம் ஆவடியில இங்க அறிவித்திரு கோயில் பக்கத்துல எல்லாம் காலையில அப்படி ஒரு பனி இருக்கு ஐயா. பயங்கரமா இருக்கு. அஹ் அதனால ம். யோசனை வந்தது எனக்கு, சம்மந்தம் சம்மர்ல வச்சிருவோம். இத வச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. மார்கழியில தான் வைப்போம். ஆஹ் ஆமா, நீங்க அதெல்லாம் அனுபவிக்கணும். பனி பனி ஓவரா தெரியுது அதுக்காக. அதெல்லாம் அடைச்சிட்டு உட்காரு வீட்டுல. சரிங்க. நன்றி சரி, ஐயா. வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சிவசக்தி ஜோதிடர் அன்மிட் கொடுத்துருக்கேன். சிவசக்தி ஜோதிடர். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா உங்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கு ஐயா, கேக்குறதுக்கு தெளிவா இருக்கு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, தவம் செய்யற டைமுக்கு ஐயா இப்ப 9 நவகிரக தவம்னா செய்யக்கொள்ள கொஞ்சம் போய்கிட்டே இருக்கக்கூட ஐயா தலையெல்லாம் அப்படி தள்ளுபடுற மாதிரி அசையும், உடம்பு தாகம் லைட்டா வளையிற மாதிரி இருக்கும் ஐயா. அது என்ன காரணம் ஐயா? அது தியானத்துல ஒடுக்கும் போது பிரணவ சரீரம் கொஞ்சம் திரும்பும். அது உடல் பரு உடல் திரும்புறது இல்லை அதிகமா. பிரணவ சரீரம் சொல்லக்கூடிய ஜீவகாந்த உடல் ஒரு சலனத்தில் வரும்போது உடல் திரும்ப எல்லாருக்கும் இருக்கும், அந்த அனுபவம் வரும். உடல் அப்படியே திரும்பி. அதனால ஒரு தப்பு இல்லை. சரிங்க. மத்ததுங்க ஐயா, நான் வந்து ஜாதகம் பாக்குறேங்க ஐயா. சில பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கக்கூட ஐயா ஆகினையில இருக்கு தனி வந்து துடிப்பு இருக்கும் ஐயா. ஒரு சிலர்கிட்ட பேசக்கொள்ள அந்த துடிப்பு வரும் ஐயா. அது என்ன காரணம் ஐயா? அது எல்லாத்திட்டும் இல்லையா? புருவ மத்தியில நல்ல உணர்வு வரும்போது வெளியில இருந்து நல்ல அலை இயக்கம் வருதுன்னு அர்த்தம். உங்களை தேடி வந்தவங்க ஒரு நல்ல உள்ளம் உள்ளவங்க. சரிங்க ஐயா, சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சரி, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இதுவரை நமக்கு சிறப்பான சிந்தனை அளித்து அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு சிறப்பான பதில் கொடுத்த ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஞானரிசி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி பாடுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா?
வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட ஹேண்ட் ரைஸ் பண்ண